நமக்கு எப்பேற்பட்ட பகவான் கிடைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு திருநாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பகவான் நம்மிடம் பிச்சை கேட்கிறார், இந்த நாமத்தை சொல்லுங்கள், நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா நலத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்று. ஆயினும் அந்த நாமத்தை விட்டு நாமத்திற்கு வந்து உட்கார்பவர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் அவர்கள் எவ்வளவு கவலைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். கவலைகள் இருக்கும், ஆனால் இதில் சிக்கிக்கொள்வது என்பது வேறு. அந்த எண்ணத்தையே திரும்ப 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 வரவழைத்ததில் மாட்டிக்கொள்வது வேறு. அந்த ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நாம் ஒரு நாமமாகவும் பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கொண்டோமானால் நம் மனதில் முதலில் ஒரு அமைதி வரும். பிறகு அந்த அமைதி மனதிற்கு ஒரு தெம்பாக ஆகும். அப்பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட சற்று விலகி போவதையும் பார்க்கலாம். நமக்கு அந்த பிரச்சனைகள் மிகவும் பெரிதாகவும் தோன்றாது.